என்னடா கையில பாட்டிலோட வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? அண்ணாமலை அவர்கள் போட்ட ட்வீட் அப்படி. அண்ணாமலை அவர்கள் போட்ட 3 லைன் ட்வீட். மொத 2 லைன் முடிஞ்ச கதைகள். 3வது லைன் முடியப் போற கதை. தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்லைங்க. ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு அந்த ஒரு ட்வீட். இந்த ட்வீட்னால மிகப்பெரிய ஒரு பரபரப்பும் அரசியல் களத்துல ஏற்பட்டிருக்குங்க. என்னடா ஒரு ட்வீட்டுக்கு இவ்வளவு பில்டப்பான்னு கேட்கிறீங்களா? நான் அண்ணாமலை அவர்கள் பண்ண ட்வீட்ட பத்தி சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க. நான் குடுத்த பில்டப் ஒர்த்தா இல்லையான்னு. அண்ணாமலை அவர்கள் பண்ண ட்வீட்ட ஒவ்வொரு லைனா டீகோட் பண்ணலாங்களா? ட்வீட்டோட ஃபர்ஸ்ட் லைன் டெல்லி லிக்யூர் ஸ்கேம். இந்த லைன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு புள்ளியும் ரொம்ப முக்கியங்க. சோ நல்லா பார்த்தோம் அப்படின்னா, நல்லா டீகோட் பண்ணோம் அப்படின்னா, டெல்லி லிக்யூர் ஸ்கேம்க்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப். சோ நல்லா நோட் பண்ணிக்கணும். ஸ்கேம்க்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப். கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி டெல்லி லிக்யூர் ஸ்கேம் தனி, ஃபுல் ஸ்டாப் தனி. எதுக்காக அப்படின்னா, டெல்லில லிக்யூர் ஸ்கேம் நடந்தனால ஒரு ஃபுல் ஸ்டாப் வருது. எதுக்கான ஃபுல் ஸ்டாப் அப்படின்னா, அங்க ரூல் பண்ணிட்டு இருந்த ஆம் ஆத்மி பார்ட்டி, அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அங்க சிஎம்மா இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல டெல்லியில லிக்யூர் ஸ்கேம் நடக்குது. அதுக்காக வைக்கப்பட்டது தான் ஒரு புள்ளி. என்ன அப்படின்னா, மக்கள் வைக்கப்பட்ட புள்ளி தான் எலக்ஷன்ல ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு குடுக்கப்பட்ட ஒரு ஃபுல் ஸ்டாப். அந்த இடத்துல லாஸ். சோ அதுக்கப்புறம் நடந்த எலக்ஷன்ல டெல்லி லிக்யூர் ஸ்கேம் நடந்ததுக்கு அப்புறம் நடந்த எலக்ஷன்ல பிஜேபி ஓன் பண்றாங்க. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. லிக்யூர் ஸ்கேம் நடந்தனால மக்கள் அங்க வைக்கப்பட்ட ஒரு ஃபுல் ஸ்டாப் தான் ஆட்சி கவிழ்வு. ட்வீட்டோட 2வது லைன் சத்தீஸ்கர் லிக்யூர் ஸ்கேம் ஒரு ஃபுல் ஸ்டாப். ஆக்சுவலி டெல்லியில லிக்யூர் ஸ்கேம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சத்தீஸ்கர்ல நடக்குது. சோ 2023 எலக்ஷன்ல பிஜேபி ஓன் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து லிக்யூர் ஸ்கேம்ல ஈடுபடுறாங்க. அதுக்காக மக்கள் வைக்கப்பட்ட புள்ளி தான் அங்க ஒரு ஆட்சி கவிழ்வு. அதுக்கப்புறம் 2023 எலக்ஷன்ல பிஜேபி ஓன் பண்றாங்க. அண்ணாமலை அவர்கள் பண்ண ட்வீட்டோட ஃபர்ஸ்ட் 2 லைன் ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. என்ன அப்படின்னா, 2 ஸ்டேட்ல சத்தீஸ்கர் அண்ட் டெல்லியில ஒரே விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, பிஜேபி அல்லாத ஒரு கட்சி அந்த இடத்துல ஆட்சி செய்யும்போது லிக்யூர் ஸ்கேம் நடக்குது. அதுக்கப்புறம் மக்கள் வைக்கப்படுற ஒரு புள்ளி தான் அந்த இடத்துல அந்த கட்சியை தூக்கி போட்டுட்டு பிஜேபிய மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதாவது ஆட்சி செஞ்ச ஒரு கட்சியை தூக்கி போட்டுட்டு பிஜேபிக்கு வாய்ப்பளிக்கிறாங்க மக்கள். அண்ணாமலை அவர்கள் பண்ண ட்வீட்டோட 3 லைன் என்னன்றது பாத்துரலாங்களா? அதை டீகோட் பண்ணிடலாங்களா? தமிழ்நாடு லிக்யூர் ஸ்கேம் அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் இருக்காது. புள்ளி, புள்ளி, புள்ளி. அதாவது 3 புள்ளி. பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாண்ட் கிளாக் இருக்கும். ஆக்சுவலி 3 புள்ளி அப்படின்னா அந்த இடத்துல கன்டின்யூ அப்படின்றது அர்த்தம். அப்படி இல்லைன்னா பிரசன்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இல்ல அடுத்து வரப்போகுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சாண்ட் கிளாக் இருக்கும். சோ மணல் வந்து கீழ விழுந்துட்டே இருக்கும், ஓடிட்டு இருக்கு. அதாவது முடிய போகுது. மேல இருக்கிற மணல் கீழ வருது அப்படின்னா முடிய போகுது அப்படின்றது ஒரு கான்செப்ட். ஆக்சுவலி அண்ணாமலை அவர்கள் டீகோட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல மேபி சத்தீஸ்கர்ல, டெல்லியில நடந்தது போல நடக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் மென்ஷன் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.